ஆறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவேன். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்திலே. அன்புக்குரியவர்களே, மன மகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த நல்ல புதிய நாள் காலை வேளைக்காக பரலோகத்தின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளின் செய்தி வழியாக உங்களோடு கூட பேசுவதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனுடைய செய்தியை தினந்தோறும் கேளுங்கள். காலை விழிப்பே கர்த்தரின் தியானம் என்கிறதான அருமையான பாடல் எனக்கு நினைவுக்கு வருகிறது. ஒவ்வொரு நாள் காலையிலும் தேவ சமூகத்திலே கண் விழிப்பது, தேவனுடைய வார்த்தைகளை காதிலே கேட்பது எவ்வளவு பெரிய ஆனந்தம். ஏனென்றால் தினந்தோறும் முறுமுறுப்பின் வார்த்தைகளை, தூஷண வார்த்தைகளை நம்மை சுற்றி பல இடத்துல நாம் கேட்கிறோம். காலமே எழுந்து தேவனுடைய வார்த்தைகளை கேட்பது எவ்வளவு பெரிய ஆனந்தமாயிருக்கும். தாவீது இந்த வார்த்தையின் அருமை குறித்து அவர் பேசுகிறார். நம்முடைய வசனம் தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதுமாயிருக்கிறது. தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளிந்த தேனிலும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி தாவீது சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நாம் தேவனுடைய செய்தியை கேட்பதற்கு நாம் நம்முடைய உள்ளங்களை, நம்முடைய செவியை நாம் ஆயத்தப்படுத்துவோம். தேவனுடைய வசனத்தை நாம் திறந்து வாசித்து சொல்லப்படுகிற வார்த்தைகளை கவனித்து நாம் தேவ செய்திக்கு கடந்து செல்வோம். இந்த நாளிலே தேவராஜ்யத்தை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆண்டவராகிய இயேசு மலை பிரசங்கத்தில் அநேக விஷயங்களை அவர் சொன்னார். அவர் சொல்லிக்கொண்டே வரும்பொழுது தேவராஜ்யத்தின் அவசியத்தை குறித்து அவர் இங்கே பேசுகிறார். எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று நீங்கள் கவலைப்பட்டுக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், காட்டு புஷ்பங்களை பாருங்கள் என்றெல்லாம் சொல்லிவிட்டு, இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று அவர் சொன்னார். ஒருவரிடத்தில் கேட்டார், தேவராஜ்யம் எது என்று தெரிந்தால் தான் நான் தேட முடியும் என்று அவர் சொன்னார். அருமையான ஒரு பதில். தேவராஜ்யம் எது என்று தெரியாமல் எப்படி தேட முடியும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள் என்று அவர் சொன்னார். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த தேவராஜ்யத்தை குறித்ததான செய்தி பழைய ஏற்பாட்டு காலத்திலிருந்து தீர்க்க தரிசனமாக முன்னறிவிக்கப்பட்டது. அதை குறித்து தான் ஆண்டவராகிய இயேசு பேசுகிறார். முதலாக தேவராஜ்யத்தை பற்றிதான ஒரு செய்தியை நாம் தானியேல் புத்தகத்திலே வாசிக்கலாம். தானியேல் 2ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அதிகாரம் முழுவதும் பாபிலோன் பேரரசனாகிய நேபுகாத்நேச்சாருடைய வரலாற்றை அது நமக்கு விவரித்து காட்டுகிறது. உலகத்தின் மிகப்பெரிய பேரரசனாக பாபிலோன் சாம்ராஜ்யம், பாபிலோன் பேரரசு இருந்தது. இந்த பாபிலோன் பேரரசை பல விதத்திலே வேதாகமம் வர்ணிக்கிறது. அதை ஒரு பெரிய விருட்சமாக, சகல ஆகாயத்து பறவைகளும் வந்து அந்த மரத்திலே கூடு கட்டி இருந்ததாக வேதத்திலே வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அப்படியானால் பாபிலோன் பேரரசு அநேக இடங்களிலே தன்னுடைய படைகளை அனுப்பி அநேக நாடுகளை அவன் வெற்றி கொண்டு தன்னுடைய பேரரசோடு அவன் அதை இணைத்துக் கொண்டான். ஒரு மகா பெரிய பராக்கிரமசாலியாக அவன் இருந்தான். ஒரு நாள் இரவிலே அவர் தூங்கும்போது அவர் மனதிலே ஒரு காரியத்தை நினைத்துக் கொண்டே அவர் படுக்கைக்கு போனதாக தானியேல் புத்தகம் 2ஆம் அதிகாரம் வசனம் 29 நாம் அதை வாசிக்கிறோம். இன்றைக்கும் நாம் உறங்கும் பொழுது, நாம் தூங்கும் போது பலவிதமான கனவுகள் நமக்குள்ளாக வந்து போகும். ஆனால் அதற்காக கனவுகளுக்கெல்லாம் விளக்கம் என்று நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவன் நேபுகாத்நேச்சாருக்கு ஒரு தரிசனத்தை, ஒரு சொப்பனத்தை அவர் காட்டுகிறார். அந்த சொப்பனத்திற்கு விளக்கம் சொல்வதற்கு ஒரு பரிசுத்தவானை வைத்திருந்தார், அவர் தானியேல். வேறு யாராலும் சொல்ல முடியல. இன்றைக்கு தரிசனங்கள், சொப்பனங்கள் மூலமாக தேவன் நம்மோடு பேசுவதில்லை. அவர் தம்முடைய குமாரனை கொண்டு, தம்முடைய குமாரன் தேர்ந்தெடுத்த அப்போஸ்தலர்களை கொண்டு நம்மிடத்தில் பேசுவதாக நாம் புதிய ஏற்பாட்டை வாசிக்கிறோம். சரி, இங்கே
எதிர்காலத்திலே என்ன நடக்கும் என்கிறதான எண்ணத்தோடு கூட நேபுகாத்நேச்சார் அவர் படுக்கைக்கு போனதாக, உறங்க போனதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேல் 2ஆம் அதிகாரம் வசனம் 29 வாசிக்கிறேன். ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார் என்று சொன்னார். எனக்கு பிற்பாடு இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்கும் என்கிறதான ஒரு எண்ணத்தோடு அந்த நேபுகாத்நேச்சார் அவர் தூங்க போனதாக வேதத்தில் வாசிக்கிறோம். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் இவருக்கு பிற்பாடு பூமியில என்ன நடக்கும் என்கிறதான விஷயத்தை அவருக்கு ஒரு சொப்பனத்தின் மூலமாக காட்டுகிறார். அந்த அதிகாரம் முழுது நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் பொறுமையோடு அவைகளை நீங்கள் பிற்பாடு வாசித்து பாருங்கள். அதில் ஒரு மிகப்பெரிய சிலையை நேபுகாத்நேச்சார் தன்னுடைய சொப்பனத்திலே கண்டார். அந்த சிலையின் தலையெல்லாம் தங்கமாயிருந்தது, பொன்னாயிருந்தது. அதனுடைய மார்பும் புயங்களும் வெள்ளியாயிருந்தது. அதன் வயிறும் தொடையும் வெண்கலமாயிருந்தது. கால்கள் பாதி இரும்பாயிருந்தது. பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. அந்த சிலையினுடைய ரூபம் பயங்கரமாயிருந்தது. இந்த நேபுகாத்நேச்சார் சொப்பனத்தில் அந்த சிலையை பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பும் களிமண்ணுமான அந்த சிலையின் பாதத்திலே மோதி அதை நொறுக்கி போட்டது. உடனே அந்த சிலை கோடை காலத்திலே போரடிக்கிற பதரை போல பறந்து போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாக்கி பூமியை எல்லாம் நிரப்பிற்று என்று சொல்லி அந்த அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இந்த சொப்பனத்துக்குரியதான அர்த்தத்திற்காக, விளக்கத்திற்காக அவன் தேசத்தில் இருக்கிற சகல ஜோசியரையும், சகல ஞானிகளையும், சகல கல்விமான்களையும், சகல நிபுணரையும், சகல அறிவாளிகளையும் அழைக்கிறான். ஒருவனுக்காயிலும் அதற்குரியதான விளக்கத்தை சொல்ல முடியும். தானியேல் வந்து சொன்னார். அந்த சொப்பனத்திலே அவர் பார்த்த அந்த சிலை ராஜ்யங்களை குறிக்கிறது. தங்கமாக நேபுகாத்நேச்சார் பேரரசும், வெள்ளியாக மேதிய பெர்சிய சாம்ராஜ்யமும், வெண்கலமாக கிரேக்க தேசத்தின் அரசாட்சியும், கிரேக்கர்களின் அரசாட்சியும், இரும்பாக ரோமாபுரி சாம்ராஜ்யத்தின் அரசாட்சியும், களிமண்ணும் இரும்புமான அந்த பாதங்கள் எதை குறிக்கிறது என்றால் கலப்பினமான ஒரு ராஜ்யம் உருவாகும் என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அந்த கலப்பு ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருக்கிற அந்த காலகட்டத்தில் பரலோகத்தின் தேவன் எந்தெந்தைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழுப்ப பண்ணுவார் என்று அவர் தீர்க்க தரிசனமாக தானியேல் சொல்கிறார். சரி, காலங்கள் கடந்து போனது. புதிய ஏற்பாட்டு காலம் இருக்கிறது. அந்த ராஜ்யம், பரலோகத்தின் ராஜ்யம் வரவில்லை. புதிய ஏற்பாட்டு காலத்தில் இந்த ராஜ்யத்தின் செய்தியை, பழைய ஏற்பாட்டில் சொன்ன அந்த தீர்க்க தரிசனமான ராஜ்யத்தின் செய்தியை முதலாக புதிய ஏற்பாட்டில் அறிவிக்க ஆரம்பித்தவர் யோவான் ஸ்நானகர். அவரை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அந்நாட்களில் யோவான் ஸ்நானன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அந்நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். தானியேல் சொல்லி முடிக்கப்பட்டதான அந்த தேவராஜ்யத்தின், பரலோக ராஜ்யத்தின் செய்தி புதிய ஏற்பாட்டிலே முதலாக யோவான் ஸ்நானகனால் பேசப்படுகிறது. இந்த பரலோக ராஜ்யம் என்கிறதான வார்த்தை புதிய ஏற்பாட்டில் பல இடங்களிலே பல விதத்திலே அது கையாளப்படுகிறது. பரலோக ராஜ்யம் என்றும், தேவனுடைய ராஜ்யம் என்றும், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் என்றும், கிறிஸ்துவின் ராஜ்யம் என்றும் அது பல விதத்திலே விளக்கப்படுகிறது. இதை குறித்து மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நானகன் தான் முதலாக புதிய ஏற்பாட்டிலே இந்த தேவராஜ்யத்தின் செய்தியை பற்றி பேசுகிறார். சரி, அதற்கு பிற்பாடு ஆண்டவராகிய இயேசு வருகிறார். இயேசுவானவருக்கும் யோவான் ஸ்நானனுக்கும் இடையிலே 6 மாத கால இடைவெளியாக நாம் பார்க்கிறோம். இயேசுவுக்கு முன்னோடினவராக, அவருக்கு பாதைகளை செவ்வைப்படுத்துவராக இந்த யோவான் ஸ்நானகன் வந்து அவர் வனாந்தரத்திலே பிரசங்கித்தார். சரி, ஆண்டவராகிய இயேசு தம்முடைய ஊழியத்தை ஆரம்பித்து அவர் தம்முடைய உபதேசத்தில் இந்த ராஜ்யத்தின் கருத்தை மறுபடியும் அவர் பேசுகிறார். சீஷர்களுக்கு அவர் ஜெபிக்க கற்றுக் கொடுக்கும் பொழுது இப்படியாக அவர் சொல்லுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூலோகத்திலும் பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று அந்த பரமண்டல ஜெபத்திலே ராஜ்யம் வரப்போகிறதே அவர் சுட்டி காட்டுகிறார். யோவான் சாணகன் மனதிரும்புகள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். ஆண்டவராகிய இயேசு பரமண்டல ஜெபத்திலே அந்த ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி அவர் ஜெபிக்கிறார். அதே வேளையிலே ஆண்டவராகிய இயேசு இஸ்ரவேல் தேசத்திலே தம்முடைய சீசர்களை ஊழியத்துக்கு அனுப்பும் போது மத்திய 10ஆம் அதிகாரத்திலே அவர்களுக்கு சில வரங்களை கொடுத்து சில அதிகாரங்களை கொடுத்து அவர்களை ஊழியத்திற்காக அனுப்புகிறார். அவர்கள் புறப்பட்டு போகும்போது அவர்களிடத்திலும் இப்படியாகத்தான் சொன்னார். மத்திய எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 5-6 வாசிக்கிறேன். இந்த 12 இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாடுகளுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் காணாமல் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள், போகையில் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கியுங்கள் என்று சொன்னார். தானியேலிலே சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம், அதை புதிய ஏற்பாட்டு காலத்தில் யோவான் அந்த ராஜ்யத்தை பற்றி பேசுகிறார். ஆண்டவராகிய இயேசு பரமண்டல ஜெபத்திலே ராஜ்யம் வர வேண்டும் என்று அவர் ஜெபிக்க சொன்னார். தம்முடைய சீசரிடத்திலும் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுங்கள் என்று சொன்னார். தானியேல் தீர்க்கதரிசி சொல்லப்பட்ட காலம் புதிய ஏற்பாட்டு காலத்திற்கு இடையிலே பல 100 ஆண்டுகள் வித்தியாசம் இருக்கிறது. தானியேல் புத்தகத்திலே அது தீர்க்க தரிசனமாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அது சமீபமாய் வந்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். அது சமீபமாய் பக்கத்திலே வந்து விட்டதாக நாம் பார்க்கிறோம். அதனால்தான் யோவான் சாணகன் மனந்திரும்புங்கள் பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று சொன்னார். அர்த்தம் என்னவென்றால் நெருங்கி வந்து விட்டது என்று அர்த்தம். இனிமேல் வரப்போகிறது அல்ல. இயேசுவானுடைய காலத்தில் ஏறக்குறைய 2000 வருஷத்திற்கு முன்பாகவே அது சமீபித்திருக்கிறதாக யோவான் சாணனுடைய பிரசனத்திலே பார்க்கிறோம். இயேசுவானவரும் பரமண்டல ஜெபத்திலே அப்படித்தான் சொல்கிறார். தம்முடைய சீசர்களிடத்திலே அவர் பிரசங்கிக்க அனுப்பும் பொழுது அவர்களையும் அப்படித்தான் பேச சொன்னார். ஏன் ஆண்டவராகிய இயேசுவே தம்முடைய வாயை திறந்து இந்த தேவராஜ்யத்தின் செய்தியை குறித்து அறிவிக்கிறதற்காகவே தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். நீங்கள் அந்த செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இயேசு ஒரு பட்டணத்திற்கு போகிறார். அங்கே போய் ஒரு உபதேசம் பண்ணுகிறார். அங்கே இருக்கிற வியாதிஸ்தர்களை அசுத்தாவிகளை எல்லாம் அவர் குணமாக்குகிறார். பிசாசு பிடித்தவர்களை குணமாக்குகிறார். உதயமான போது இரவெல்லாம் அங்கே தங்குகிறார். உதயமான போது மறுநாள் காலையிலே விடிந்து வரும் பொழுது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போக அவர் கிளம்புகிறார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து அவரை தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்திக் கொண்டதாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் நீங்கள் அதை வாசிக்கலாம். 42 வாசிக்கிறேன் கேளுங்க. உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு அவரை நிறுத்தி கொண்டார்கள். கவனிங்கள், மிக முக்கியமான ஒரு வசனத்தை நான் சொல்கிறேன் உங்களுக்கு. லூக்கா 4 வசனம் 43. அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்றார். நான் மற்ற ஊர்களிலும் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். பிரியமானவர்களே, இந்த தேவராஜ்யத்தை தான் நீங்கள் தேட வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இந்த தேவராஜ்யத்தையும் தேவனுடைய நீதியை நீங்கள் தேடுவீர்களானால் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்போது அப்படியானால் எவ்வளவு மிக முக்கியமானது இந்த தேவராஜ்யத்தின் செய்தி. இதை குறித்து பிரசங்கிக்கும்படியாகத்தான் நான் அனுப்பப்பட்டேன் என்று சொன்னார். இனிமேல் வருவதாக அநேகர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதாகமத்தின் வழியாக நாம் வாசிக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்து பரமேறி போன 50வது நாளிலே, முதல் பெந்தெகோஸ்தே நாளிலே அந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதாக நாம் பார்க்கிறோம். வரும் வரும் என்று சொல்லிக்கொண்டே காத்துக்கொண்டே சமீபத்திற்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்த அந்த ராஜ்யம் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அது ஸ்தாபிக்கப்பட்டதாக, அது நிறுவப்பட்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பின் வந்த முதல் 50வது நாளிலே, அதாவது இயேசுவானவர் மரித்து அடக்கம் செய்யப்பட்டு உயிர்த்தெழுந்து பரமேறி போனார் 40ஆம் நாளிலே. அதற்கு பிற்பாடு வந்த அடுத்த 10ஆம் நாளிலே பெந்தெகோஸ்தே பண்டிகை அன்றைக்கு எருசலேமிலே தேவனுடைய ராஜ்யம் வல்லமையோடு ஸ்தாபிக்கப்பட்டதை நாம் பார்க்கிறோம். அந்த தேவ ராஜ்யம் சபைக்கு ஒப்பிடப்படுகிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது சபைக்கும் தேவராஜ்யத்திற்கும் வித்தியாசம் இல்லை. கிறிஸ்து உண்டாக்கின சபைக்கும் கிறிஸ்துனுடைய சபைக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் நெருங்கின தொடர்பு உண்டு. ரெண்டும் ஒன்று என்கிறதான வசன பகுதி யோவான் 3ஆம் அதிகாரம். யோவான் 3லே வாசிக்கும் பொழுது நிக்கோதேம் என்கிறதான ஒரு பரிசேயன் ராக்காலத்தில் இயேசுவிடத்தில் வந்தான். அவன் இயேசுவானவரை புகழ்ந்து பேசுகிறான். ரபி,
தேவனும் உடனே இராவிட்டால் நீர் செய்கிற எப்படிப்பட்ட அற்புதங்களை ஒருவனும் செய்ய முடியாது. நம்மிடத்தில் யாராவது நம்மை குறித்து புகழ்ந்து பேசும்பொழுது நாம் அது அவர்கள் புகழ்ந்து பேசுகிற அந்த காரியத்திற்கு விளக்கம் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவராகிய இயேசு நிக்கோதேமனுடைய அந்த புகழ்ச்சியான வார்த்தைகளை அவர் காதிலே வாங்கினதாக தெரியவில்லை. அதுக்கு பதிலாக அவர் வேறொரு காரியம் நிக்கோதேமனிடத்திலே பேசுகிறார். ஒருவன் மறுபடியும் பெறாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான், தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே இயேசுவானவர் பேசுகிற அந்த வார்த்தைக்கு இசைந்து வருகிறார் நிக்கோதேமு. அவர் கேட்கிறார், ஒரு மனிதன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? தன் தாயின் பிறப்பத்தில் இரண்டாம் தரம் பிரவேசித்து பிறக்கக்கூடுமோ என்று கேட்டார். இயேசு சொன்னார், ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஜலத்தினாலும் ஆவினாலும் பிறப்பது பாவ மன்னிப்பின் முழுகுதல் ஞானஸ்நானத்திற்கு ஒப்பிடப்படுகிறது. இன்றைக்கு சபைக்குள்ளாக பிரவேசிக்கிற ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்பின் மூழ்குதல் ஞானஸ்நானத்திற்குள்ளாக தங்களை ஒப்புக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை காதிலே கேள்விப்பட்டு அதை முழு இருதயத்தோடு விசுவாசித்து மனம் திரும்பி இயேசுவானவரை தேவகுமாரனாக வாயினாலே அறிக்கை செய்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே பாவ மன்னிப்புக்கென்று தண்ணீருக்குள்ளாக மூழ்கி ஞானஸ்நானம் பெற வேண்டும். இது சபைக்குள்ளாக வருகிறதான வழி. இதை செய்வோமானால் ராஜ்யத்துக்குள்ளும் பிரவேசிக்க முடியும் என்பதாக யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிப்பதற்கும் சபைக்குள்ளாக பிரவேசிப்பதற்கும் ஒரே மார்க்கம், ஒரே வழி சொல்லப்பட்டிருக்கிறது நமக்கு. இதைத்தான் ஆண்டவராகிய இயேசு ரொம்ப அழகாக மத்தேயு 16ஆம் அதிகாரத்தில் அவர் பேசுகிறார். பேதுருவினிடத்திலே அவர் பேசும்போது சொல்கிறார், மத்தேயு 16:18, நீ பேதுருவாயிருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை என்று சொல்லிவிட்டு அடுத்து 19ஆம் வசனத்திலே அவர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று சொன்னார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது கிறிஸ்துவானவர் சபையை கட்டுவதாக சொன்னார். ஆனால் சாவி, திறவுகோல், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்று சொல்கிறார். அப்படியானால் பரலோக ராஜ்யம் என்பதும் கிறிஸ்து கட்டுகிற சபை என்பதும் இரண்டும் ஒன்று. தேவராஜ்யத்தை தேடுங்கள், பரலோக ராஜ்யத்தை தேடுங்கள், அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், கிறிஸ்துவின் ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னால் சபையை தேடுங்கள் என்று அர்த்தம். கிறிஸ்து தாம் உண்டாக்கின சபையை தேடுங்கள் என்று அர்த்தம். பிரியமானவர்களே, இந்த சபையாகிய ராஜ்யத்தை நீங்கள் தேடும்போது நீங்கள் எல்லா ஆசீர்வாதங்களையும் கூட பெறுவீர்கள். இதைத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லி முடிக்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்றார். இதை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், அந்த ராஜ்யத்திற்குள்ளாக நான் பிரவேசித்தேன், என்னை அவர் ராஜ்யத்துக்குள்ளாக உட்படுத்தினார் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் பேசுகிறார். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 13 இப்படியாக சொல்லுகிறது, இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற பிதாவை ஸ்தோத்திரிக்கிறேன். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கினார், தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பரலோக ராஜ்யம், தேவராஜ்யம், கிறிஸ்துவின் ராஜ்யம், அன்பின் குமாரனுடைய ராஜ்யம் எல்லாம் ஒன்று, சபையும் ஒன்று. அப்படியானால் ராஜ்யத்தை தேடுங்கள் என்று சொன்னால் கிறிஸ்துவினுடைய சபையை தேடி வாருங்கள். கிறிஸ்துவினுடைய சபையை நீங்கள் தேடுவீர்களானால், தேவனுடைய நீதிக்கு நீங்கள் கீழ்ப்படிவீர்களானால் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வசனங்கள் சமீபித்திருக்கிறது, வருவதாக என்று சொல்லப்பட்டது ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுவதற்கு முன்பாக சொல்லப்பட்ட வசனங்கள். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு முதல் பெந்தெகோஸ்தே நாளிலே, பெந்தெகோஸ்தே பண்டிகை என்று எருசலேமிலே ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டாயிற்று. இந்த ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதான அந்த காட்சியை பார்த்து நீங்கள் அதை ருசிப்பீர்கள் என்று அவர் சொன்னார். அந்த ராஜ்யத்தை பாராமல் இங்கே நிற்கிறவர்களை சிலர் மரணமடைய மாட்டீர்கள் என்று சொன்னார். மார்க் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே வாசிக்கலாம். தம்முடைய சீசர்கள் சூழ நின்றிருக்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், இங்கே நிற்கிறவர்களில் சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று சொன்னார். ராஜ்யம் வரவில்லை என்று சொன்னார், அது இன்னும் சமீபத்திருக்கிறது, வருவதாக என்று சொன்னார். இயேசுவானவர் சொன்ன அந்த வசனத்தின்படி 2000 ஆண்டுகளுக்கு மேலாக யாராயினும் சில பேர் உயிரோடு இருக்க வேண்டும் அல்லவா? அப்படி யாரும் பூலோகத்தில் இல்லை. அப்படியானால் ராஜ்யம் வந்துவிட்டதாக அர்த்தம், ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டதாக அர்த்தம். அந்த ராஜ்யத்தை தான் அவர் தேடுங்கள் என்று சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொன்னார். அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஸ்தாபிக்கப்பட்ட தேவராஜ்யமாகிய சபையை நாம் தேடுவோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை, வாக்குத்தத்தங்களை நாம் பெற்றுக்கொள்வோம். நாம் ஜெபம் செய்து இந்த செய்தியை நிறைவு செய்வோம், ஜெபிப்போம். நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, சர்வபூமியின் தேவனானவரே, மனமகிழ்வான இந்த நல்ல புதிய நாள் காலை வேளைக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் ஆதிகாலம் முதற்கொண்டு பழைய பாட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாய் வாக்குத்தத்தம் பண்ணின அந்த தேவராஜ்யமாகிய சபையை நீர் புதிய ஏற்பாட்டு காலத்திலே உருவாக்கினதற்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த தேவராஜ்யமாகிய சபையை, சபையாகிய தேவராஜ்யத்தை நாங்கள் தேட வேண்டும் என்று நீங்கள் சொல்லியிருக்கிறேன். தேவராஜ்யத்தின் செய்தி அறியாமல் எத்தனையோ கோடி மக்கள் தவிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அந்த தேவராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது. அதுதான் சபை என்கிறதான விஷயத்தை வேத வசனத்தின் மூலமாய் நீர் எங்களுக்கு நிரூபிக்கிறதுக்காக நாங்கள் துதிக்கிறோம். இந்த சபையாகிய தேவராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் பிரவேசிக்கவும், தொடர்ந்து சபையாகிய தேவராஜ்யத்துக்குள்ளாக நாங்கள் நிலைத்திருக்கவும், உம்முடைய வாக்குத்தத்தங்களை அனுபவிக்கவும், உம்முடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் அனுபவிக்கவும் எங்களுக்கு பிறந்தார். இந்த நாளிலே இந்த வசனத்தை கேட்ட யாருடைய உள்ளத்திலும் தேவன் கிரியை செய்யும். உம்முடைய வசனங்களுடைய உள்ளத்திலே கிரியை செய்யட்டும். தேவராஜ்யத்தை அவர்கள் தேடுகிறவர்களாக இருக்க கிருபை செய்யும். எல்லா துதியும் உமக்கே செலுத்துகிறோம். கல்வாரியில் எங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிர் தெழுந்த அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் புண்ணிய நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். இரக்கமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் அலங்கரித்தே ரட்சகர் திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே.